ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோன்றத நம்ம மிக தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் வந்து ஃபில் பண்ண அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் யாராருக்கெல்லாம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு 100% வந்து இன்னைக்கு கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ, டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பே அவுட் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் லிமிட் வந்து நீங்க எனபிளே பண்ணாலும், ஆர்கனைசர்ஸ் வந்து எனபிளே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து லிமிட் அவங்களுக்கு வந்து லிமிட் செட் பண்ணிருக்க மாட்டாங்க. வித்ட்ரால் லிமிட் வந்து அட்மின்ல இருந்து செட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் கொடுத்திருக்கிறார்களோ, ஓகேங்களா, அந்த நபர்களுக்கு நேற்று வரை கொடுத்திருக்க நபர்களுக்கு இன்னைக்கு செட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கான ரெஃபரல் இன்கம், செல்ஃப் இன்கம் எல்லாமே செட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்னைக்கு கொடுக்குறாங்க, சில பேர் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மண்டே தான் வந்து செட் பண்ணி டியூஸ்டே தான் அவங்களால வித்ட்ரால் பண்ணவே ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ. அதனால உங்க டவுன்லைன்ல இருக்க எல்லாருக்குமே எனக்கு வரல சார், நான் வந்து 10 பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன், இல்ல 5 பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன், இல்ல 3 பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன், ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் சார் ரெஃபரல் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா மீதி 2 பேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்களுக்கு கோஆர்டினேட்டர் காட்டாது. யாருக்கெல்லாம் கோஆர்டினேட்டர் காட்டலையோ, ஓகேங்களா, ஸோ கோஆர்டினேட்டர் காட்டலையோ அந்த நபர்கள் எல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் இன்னும் நிறுவனத்திற்கு கொடுக்கல அப்படின்றது அர்த்தம். ஓகே, சரி, யாரெல்லாம் எதற்காக அந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் கொடுக்குறோம் கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 650 பிளான்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, இது எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் அந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டரோட இது வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு இந்த 650 பிளானுக்கு நாம அலோவ் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இதனுடைய விஷயம் வந்து வேற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு 650ன்றது ஒரு பெரிய காசு கிடையாது. அதனால அவங்க ஏதோ ஒண்ணு கீழே நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலைகளும் தெரியாம நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரு நெகட்டிவா பண்றது, நிறுவனத்துக்கு எதிராக பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 650 இருக்கிறவங்க தான். அது இல்லாம இந்த ஃப்ரீ ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரீ ஆர்கனைசர்ஸ் 1000 rupees கட்டி வந்த ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிலர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், ஆனா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றதே இல்லாம இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து 1000 rupeesல இருக்கிறவங்க இல்ல ஃப்ரீ என்ட்ரில இருக்கிறவங்க எல்லாம் வந்து விரைவாக வந்து அவங்க வந்து 5000 கட்டி ஆர்கனைசர்ஸ் வந்திருக்கணும். இல்லைன்னா நம்ம ஆர்கனைசரா எடுத்து வச்சிருக்கோம், அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்பெனி கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து கீழே வந்து சரியா டீல் பண்றது கிடையாது, நிறுவனத்தை பத்தி தவறாக சொல்ற விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்குதுங்க. அதே மாதிரி இந்த 650 பிளான்ல இருக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று கூட பாருங்க, ஒரு பையன் வந்து நேற்று வந்து மீட்டிங்ல போறான். அவன் ஒன்லி 650 பிளான்ல இருக்கான், அவன் மட்டும்தான் இருக்கான். ஸோ அந்த பையன் வந்து நம்ம நிறுவனம் வந்து இந்த வேலைகள் செய்யுங்க, உங்களுக்கு இதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அதை ஏத்துக்கவும் முடியல, அவனால அதை செய்யறதுக்கு தயாராகவும் இல்லை. ஸோ அவன் என்னன்னா 650 ரூபாய் கட்டினா எனக்கு டெய்லி கொடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்துல வந்தவன் அந்த பையன். ஓகேங்களா? ஸோ அதனால அக்ரிமெண்ட் இல்லாம 650ல கூட இருக்கட்டும், ஓகேங்களா, அவர் எப்ப வேணாலும் 6000 ரூபாய் கட்டட்டும். ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவரோட போட்டோ ஒட்டி வரல அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ அவருக்கு உறுதியாக இன்கம் வராது. உங்க டவுன்லைன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களான்னு பாத்துங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணி டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட், நான் சொல்றது கிரெடிட் வேலட் அக்ரிமெண்ட் இல்ல, டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒண்ணு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ விட்ரால் லிமிட் வந்து நம்ம அலோவ் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு வேலை வந்து நம்ம இன்னைக்குதான் பண்றாரு அப்படின்னா அவர் செவ்வாய்க்கிழமையில இருந்து தான் அவரால் வந்து விட்ரால் லிமிட் வந்து அவர் கிடைக்கும். அன்னையில இருந்து அவர் விட்ரால் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது முதல் இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே டயத்துல உங்களுக்கு இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஒரு நபர் வந்து ஒரு 2 நாள் அவர் வேலை செய்யல, 2 நாள் அவர் வந்து வேலை செய்யாதனால அவரு செல்ஃப் இன்கம் வாங்கல அப்படின்னு வச்சுங்களேன்.
உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்துடும். அவர் வேலை செய்யலைனாலும் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்துடும். சந்தோஷமா இருக்கும்ல? கீழே இருக்கிற ஒரு வேலை செய்யலைனாலும் நமக்கு ரெஃபரல் இன்கம் வந்துடும் சொல்லுது. இந்த வாரம் வந்துடும். ஆனா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு கட் ஆகும். இந்த வாரம் நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ரீட்டா டேனியல் மேடத்துக்கு இருக்கேன்னு வச்சுங்களேன். நான் இந்த வாரம் 3 நாள் வேலை செய்யல அப்படின்னா என்னோட செல்ஃப் இன்கம் இந்த வாரம் வராது. ஆனா ரெஃபரல் இன்கம் வந்து அவங்களுக்கு போகும். இந்த வாரம் முழுவதும் போகும். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நான் வேலை செஞ்சிருப்பேன். அடுத்த வாரம் நான் முழுமையா வேலை செஞ்சிருப்பேன். முழுமையா எனக்கு 5 நாள் எனக்கு பணம் கிடைச்சிருக்கும். ஆனா ரீட்டா மேடத்துக்கு 3 நாள் இன்கம் போகாது. ஏன்னா நான் போன வாரம் 3 நாள் வேலை செய்யாதோட இது அடுத்த வாரம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஏன் வரல அப்படின்றத அடுத்த வாரம் எனக்கு அமௌண்ட் குறையுது அப்படின்னா என்ன காரணத்தால குறையுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில் எல்லாமே இதுல வந்துடும். சரி சார், நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு சார். எங்களால வந்து மார்க்கெட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ எந்த வெப்சைட் சார் நாங்க எடுத்துக்கிறது? ஸ்ட்ரீட் பஜார் எடுத்துக்கிறதா, ஸ்ட்ரீட் கிளப் எடுத்துக்கிறதா, ஜாம் ரைடி எடுத்துக்கிறதா, அதுக்கப்புறம் மாரோ ரிவார்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறதா, இல்ல மீடியா டாட் மாரோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதா, இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்தா தானே சார் நாங்க வந்து போய் மார்க்கெட் பண்ண முடியும். எந்த வெப்சைட்டை நாங்க சொல்றது, எது சொல்றதுன்னு எங்களுக்கே புரியல. ஃபின்சர்வ் இருக்குது, அதுக்கு தனி யூஆர்எல், எந்த யூஆர்எல்குள்ள நாங்க போறது அப்படின்றது உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து நம்ம நிறுவனத்துடைய ஒரே வெப்சைட் என்ன தெரியுங்களா? Zamora.in. Zamora ZAMORRA.in. Zamora.in குள்ள போனீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த வெப்சைட், நம்ம நிறுவனம் யாரு, நம்ம நிறுவனம் எப்படிப்பட்ட செயல்பாட்டுல இருக்காங்க, நம்ம நிறுவனத்தை பத்தபடிய ஒவ்வொரு விஷயத்துடைய செயல்பாடுகளை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி விஷயம், உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள், நம்ம கம்பெனியோட டோட்டல் ப்ரொஃபைல் எல்லாமே அதுல இருக்கும். வித் கேலரியோட இருக்கும். அதுல நீங்க ஒருத்தருக்கு அதை அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியா அவர் வந்து புரிஞ்சுக்குவாரு. மேக்சிமம் நாளைக்கு ஈவினிங் வந்து அந்த வெப்சைட் வந்து லைவ்ல வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் லைவ்ல வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து முழுக்க அந்த வெப்சைட்டை மட்டும் உபயோகப்படுத்தினா போதும். அங்க போனீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் போட்டீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துக்கான வெப்சைட்டுக்குள்ள போகும். மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குன்னா மார்க்கெட்டிங் சிஸ்டம் போனீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான வெப்சைட்டுக்குள்ள போகும். இப்படி எல்லா வெப்சைட்டும் ஒருங்கிணைந்து நீங்க வந்து தனித்தனி இதுக்குள்ள எல்லாம் போகணும். ஸ்ட்ரீட் பஜாருக்குள்ள போனோம் அப்படின்னா அங்க போனீங்கன்னாலே டொமஸ்டிக்ஸ் ஷாப்பிங் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்குள்ள நீங்க போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம நிறுவனத்துடைய அத்தனை ப்ரொஃபைல், நம்ம நிறுவனம் என்ன பண்றாங்க எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். ஓகேங்களா? எனக்கு கொஸ்டின் ஆன்சர் 122 கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து அதுல பதில் சொல்லியிருக்கும். அதுல நிறுவனத்துடைய லிங்க் எனக்கு யூடியூப்ல எப்படி பண்ணணும்னு தெரியல. எங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல் எப்படி பண்ணணும்னு தெரியல. இது எல்லாத்துக்குமே லிங்க் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்பெனியுடைய ஒட்டுமொத்த லிங்க் அதுல இருக்கும். கம்பெனி வந்து ட்விட்டர்ல டெய்லி என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க, இன்ஸ்டால என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே லைவா இனிமே ஆக்டிவா சோசியல் மீடியா வெப்சைட்ல நம்ம நிறுவனம் செயல்படும். நம்ம நிறுவனத்துடைய டெய்லியோடைய அப்டேட்ஸ் எல்லாமே, அதாவது அப்டேட்ஸ்னா உடனே பிளான் மாறுதல் நினைச்சிடாதீங்க. நம்ம நிறுவனத்துடைய டெய்லி இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ், நிறுவனத்துல என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் டெய்லி நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நிறுவனத்துல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே அங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சிஓ லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லெட்டர் வந்து உங்களுக்கு அதுல வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி, ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி எந்த அளவுல அந்த வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்களோ அதே அளவிலான வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இதுல மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு நிறுவனம் மட்டும் ஒரு கார்பரேட் ஆகணும், ஒரு உலகளாவிய நிறுவனமாக ஆகணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் முடியாதுங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அது ஆனா மட்டும்தான், அது மாதிரி தகுதி உடையவர்களை நம்ம வந்து எடுத்தா மட்டும்தான் முடியும். இது வரைக்கும் நமக்கு கீழே ஒரு ரெஃபரல் இன்கம் வரும். அதனால நம்ம யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்திருப்போம். அவருக்கு வந்து இந்த இந்த வேலைகள்லாம் தெரியுமா, ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனா அந்த நபருக்கு வந்து அது முழுமையா தெரியல அப்படின்னா அவரை வந்து நம்ம எடுத்துட்டு வரதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அப்ப அவர் நெகட்டிவா தான் பேசிட்டு தான் போவார். ஓகேங்களா? அதனால நண்பர்களே, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தெரிஞ்சவர்களாக இருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சோ நான் என்னென்னலாம் பண்ணிருக்கணும்ன்றத சொல்றேன்.
இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசர் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஓகேங்களா? சோ ஆர்கனைசர் நண்பர்களுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றது தெரியல. ஓகே. சோ முதல்ல நீங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கீங்களான்றதை செக் பண்ணிங்க. நம்பர் 1 இதுதான் முதல் விஷயம். டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்கணும், அதுல போட்டோ ஒட்டிருக்கணும், உங்களுடைய கையெழுத்து இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் உங்க டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அக்ரிமெண்ட் ஏத்துப்பாங்க. 2 பேஜ்லயும் இருக்கணும். 2 பேஜ் அக்ரிமெண்ட் அது. ரெண்டாவது, நீங்க நம்ம நிறுவனத்துடைய ஸ்ட்ரீட் பஜார் என்ற டெலிகிராம் குரூப்ல, அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல நீங்கள் இணைந்திருக்கணும். மூன்றாவது, Facebook டிஜிட்டல் சந்தையில நீங்கள் இணைந்திருக்கணும். 3 விஷயம் முடிஞ்சா? 4வது விஷயம், கம்பெனியுடைய 5 யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக உள்ள விஷயம், 5வது விஷயம், நீங்க நம்மளுடைய ஸ்ட்ரீட் கிளப்ல உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். உங்க அக்கௌண்ட் வந்து டெய்லி ஆக்டிவா இருக்கணும். வாரத்துல 5 தினங்கள் ஆக்டிவா இருக்கணும். 2 போஸ்டுகள் வந்து போட்டிருக்கணும். இது நீங்க இன்னையில இருந்து தவறாமல் மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க மேற்கொள்ளல, இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. இன்னையில இருந்து இந்த 5 விஷயங்கள் வந்து ஒன் டைம் பண்ணக்கூடிய ஒர்க். அடுத்து ரெகுலரா நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம பண்ண வேண்டிய ஒர்க், அதே மாதிரி இன்னொரு ஒன் டைம் மிக முக்கியமான ஒர்க் வந்து என்னன்னா, உங்களுடைய 10 நபர்கள், ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரா 10 நபர்கள், ஆர்கனைசரா 50 நபர்கள், பிரசிடென்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 100 நபர்களை நீங்க ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாயிண்ட் நீங்க கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இந்த விஷயத்த நீங்க 30 நாள் டைம் தராங்க. இன்றையில இருந்து 30 நாள். இன்னைக்கு 10ஆம் தேதி. ஜூன் 10க்குள்ள நீங்க இந்த விஷயத்த நீங்க முழுமையா கம்ப்ளீட், ஜூன் 9ஆம் தேதிக்குள்ள நீங்கள் முழுமையா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நீங்க பண்ணல அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதியில இருந்து உங்களுடைய இன்கம் பர்மனண்டாக நிப்பாட்டப்படும். ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் இணைந்த நாளிலிருந்து 30 நாள், இனிமே வரக்கூடியவங்களுக்கு இணைந்த நாளிலிருந்து 30 நாளுக்குள்ள அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 நபர்களை ரெஃபர் பண்ணிருக்கணும். அதாவது 10 நபரை இன்வைட் பண்ணி, 10 வாடிக்கையாளர்களை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேலெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு கிஃப்ட் வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இனிமே இருக்கக்கூடிய நடைமுறை. ஓகேங்களா? இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்களை நான் வந்து 650 ரூபாய் அலோவ் பண்றேன். இனிமே அவங்க வந்து எப்போ வேணாலும் அவங்க 6000 ரூபாய்க்கு அப்டேட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான், 3 மாசம் வரைக்கும் தான் டைம். அதுக்கு மேல வந்து அவங்களை அலோவ் பண்ண முடியாது. ஸோ 3 மாசத்துக்கு மேல அவர் அப்கிரேட் பண்ணிக்கல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஐடி வந்து நம்ம வந்து பர்மனண்டா நம்ம அவங்க ஐடியை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதற்கு பிறகு அவங்க வந்து 6650 பேமெண்ட் பண்ணாதான் அவங்களால மீண்டும் வந்து வர முடியும். ஓகேங்களா? இனிமே வரக்கூடிய நண்பர்கள், ஓகேங்களா, இனிமே வரக்கூடிய நண்பர்கள் 6650 ரூபாய் பேமெண்ட் பண்ணாதான் அவங்களால டிஜிட்டல் ப்ரொமோட்டராக உள்ளே வர முடியும். 650 ரூபாய் கிடையாது. ஓகேங்களா? இது நீங்க புதுசா எடுத்தாலும் சரி, எடுக்கலைனாலும் சரி, இதுதான் இனிமே நடைமுறை. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இரவு 10 மணில இருந்து காலை 7 மணிக்குள்ள என்னுடைய ரிப்போர்ட், நான் வேலை பண்ணிருக்கேன், டெய்லி வேலை பண்ணிருக்கக்கூடிய ஒர்க், அதாவது நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறேன், நான் டெய்லி போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்ற விஷயங்களை அவருடைய கோஆர்டினேட்டருக்கு தெரிவிக்கணும். அவருடைய கோஆர்டினேட்டரோ அவருக்கு இதை முழுமையாக தெரிவிக்கணும். பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து 11 மணிக்குள்ளாக இந்த ரிப்போர்ட்டை ஆர்கனைசர் நண்பர்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்டுக்கு தெரிவிக்கணும். பிரசிடென்ட்டுக்கு தெரிவிச்சாரு அப்படின்னா பிரசிடென்ட் நண்பர்கள் ஓகே சொன்னதுக்கு பிறகு அவங்க யாரெல்லாம் சரியா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஜிட்டல் ப்ரமோட்டரோட ஐடியை அன்லாக் பண்ணணும்.
ஐடி அன்லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் 11 மணிக்கு மேல ஷார்ப்பா 11 மணிக்குள்ள பண்ணிடணும். 11 மணிக்கு மேல ஆர்கனைசர் பண்றது கிடையாது, டிஜிட்டல் ப்ரொமோட்டர் இருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ஒரு 4 முறை 5 முறை வரைக்கும் தான் கம்ப்ளைண்ட் அலோவ் பண்ணுவாங்க. அது தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் ஒரு ஆர்கனைசரா இருக்கேன், எனக்கு கீழே 25 டிஜிட்டல் ப்ரொமோட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 25 டிஜிட்டல் ப்ரொமோட்டர் வித்ட்ரால் பண்றது என் கையில இருக்கு. என் கையிலனா அதுக்காக வந்து அந்த அந்த அதிகாரத்தை தவறா யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு 1000 வேலைகள் இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மத்தியானம் 3 மணிக்கு பண்றது, நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு பண்றது அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் 10 முறை உங்களுக்கு கால் பண்ற மாதிரி வச்சுக்கூடாது. 11 மணினா 11 மணிக்கு நீங்க எல்லாரையும் அன்லாக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ உங்க லாகின்ல இருந்தே பண்ணா போதும். நீங்க அதுக்காக ஒவ்வொரு 25 பேரோட லாகினை போய் ஓபன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க லாகின்ல இருந்தே நீங்க பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் 11 மணிக்கு மேல இரவு 11 மணிக்குள்ள எப்ப வேணாலும் அவர் விட்ரால் கொடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு விட்ரால் கொடுத்தான்னா நாளை இரவு 11 மணிக்குள்ள அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். 24 ஹவர்ஸ்க்குள்ள டைம். அது ஒர்க்கிங் ஹவர்ஸா இருக்கும், ஒர்க்கிங் டேவா இருக்கணும். அது மாதிரி ஆர்கனைசர் நண்பர்களுக்கு இந்த வேலைகள் மட்டும் கிடையாது. ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ட்ட ரிப்போர்ட் வாங்குற வேலை மட்டும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ரிப்போர்ட் வாங்குற வேலை மட்டும் கிடையாது. ஒரு ஆர்கனைசருக்கு நம்ம நிறுவனம் வந்து ஈனோ ஷாப்பிங்கோடைய ரீட்டைல் ஸ்டோர் இது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரீட்டைல் ஸ்டோருடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கையும் ஆர்கனைசர் தான் பார்க்கணும். அதுவும் ஸ்மார்ட் ஒர்க்கா தான் இருக்கும். அதுக்காக நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? பட் உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்டோர் தான் உங்க கண்ட்ரோல்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறுவனம் வந்து தமிழ்நாடு லெவல்ல 1130 ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு மேன் பவர் தேவை, எவ்வளவு பெரிய ஒரு சேல்ஸ் உருவாக போகுது பாருங்க. அந்த சேல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். நம்ம புதுசாலாம் இதுக்குன்னு ஒரு டீம் எல்லாம் அமைக்க முடியாது. ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆர்கனைசருக்கான ஒர்க். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கான ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா 5 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். 5 டிவிஷனாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த 5 டிவிஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பிரசிடென்ட் வந்து பொறுப்பாளராக வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசர் சரியா போய் அந்த கடையை மெயின்டைன் பண்றாங்களா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டரை சரியான முறையில பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்பது வந்து ஒரு பிரசிடென்டோடைய கடமை. ஓகேங்களா? நான் நேற்றைக்கு மீட்டிங்லேயே சொன்னேன், ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்றவரு வெறும் போஸ்ட் வைக்கிறதோட அவர் கடமை முடிய போறது கிடையாது. வெறும் ஸ்டேட்டஸ் போடுறதோட அவர் கடமை முடிய போறது கிடையாது. வெறும் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்றதுனால அவரோட கடமை முடிய போறது கிடையாது. அவர் மூலமாக புது வாடிக்கையாளர்களுக்கு நமது நிறுவனம் அறிமுகம் ஆகணும். அவர் மூலமாக இன்னைக்கு 10,000 நடக்கக்கூடிய சேல்ஸ் வந்து 1 லட்சமா மாறணும், அடுத்து 10 லட்சமா மாறணும். அதுதான் ஒரு மார்க்கெட்டிங். அவங்களுக்கு டார்கெட் கொடுக்கல, ஆனா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவோம், எப்படி பண்ண போறோம்ன்றதை நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்காக அவர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இங்க வாங்க சார், இந்த இதுல பாருங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் இதற்காக ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். எப்படி நம்ம புது வாடிக்கையாளர்களை கொண்டுட்டு வரணும்ன்றதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை அவர் செய்கிறாரா என்பதை டெய்லி நீங்க வாட்ச் பண்ணுங்க. பிரசிடென்ட்டுக்கு கம்பெனி சொல்லிக் கொடுக்கும், பிரசிடென்ட் வந்து ஆர்கனைசருக்கு சொல்லிக் கொடுக்கட்டும், ஆர்கனைசர் டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். அதே மாதிரி வீக்லி மீட்டிங் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரிங்க. வீக்லி அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. ஓகேங்களா? ஒருவேளை இந்த மீட்டிங்ல அந்த பிரசிடென்ட் கலந்துக்க முடியல, பிரசிடென்டால கலந்துக்க முடியல அப்படின்னா நிறுவனத்துக்கு இந்த மீட்டிங் என்னால கலந்துக்க முடியல, இந்த காரணத்துக்காக கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா லீவ் போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து நம்ம சொல்லிட்டு தானே லீவ் போடுவோம். ஓகேங்களா? வீக்லி அதாவது பிரசிடென்ட்டுக்கான மீட்டிங் என்னைக்கு நடக்க போகுதுன்றத நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அந்த டைம் இது கொடுத்துட்றேன். வாரமான அந்த கிழமை அந்த டயத்துல மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி ஆர்கனைசர் மீட்டிங்க
பிரசிடென்ட் நண்பர்கள் நடத்தி அங்க என்ன மினிட்ஸ் நடந்துச்சு, வாரம் ஒரு முறை அது என்ன டேட்ல நீங்க நடத்த போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணி நிறுவனத்திற்கு என்னுடைய பிரசிடென்ட் என்னுடைய கிளப் மீட்டிங் வந்து இந்த டேட்ல தான் இந்த வாரத்துல இந்த கிழமை தான் நடத்த போறோம், இந்த டைமிங் தான் நடத்த போறோம்னா வாரம் அந்த டைமிங் மாறக்கூடாது. வாரம் அந்த டைமிங் மாறவே கூடாது. அந்த டைம்னா அந்த டைம், அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த டைம் தான் நடக்கும் அப்படின்றது இருக்கணும். இன்னைக்கு வந்து அல்டிமேட் குரூப் இருக்கு அப்படின்னா அந்த அல்டிமேட் கிளப்போடைய பிரசிடென்ட் வந்து வாரத்துல வியாழக்கிழமை வைக்கிறாரு 7 to 8னா வாரத்துல 7 to 8ன்றது தெரியணும். அல்டிமேட் கிளப்போட மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரியணும். அச்சுவர் கிளப்போட மீட்டிங் நடக்குது அப்படின்னா அச்சுவர் கிளப்போட மீட்டிங் வந்து வாரத்துல சனிக்கிழமையான நடக்குதுன்னா சனிக்கிழமையான நடக்கணும். அந்த மீட்டிங்ல ஆர்கனைசர் கலந்து கொண்டு ஆர்கனைசருடைய அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த அட்டெண்டன்ஸை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்றத நீங்க ப்ராப்பரா வந்து அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை ஸ்கிரீன்ஷாட் போட்டு மீட்டிங்ல கலந்து கொண்டவருடைய ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்க நிறுவனத்துக்கு அனுப்பணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசரும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு மீட்டிங் வைக்கணும். வாரம் ஒரு முறை மீட்டிங் அங்க வைக்கணும். ஓகேங்களா? அந்த மீட்டிங்ல டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு என்னெல்லாம் மார்க்கெட்டிங் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவர்கள் என்ன மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறுவனத்துக்கு தெரியும். இந்த வாரம் ஒருத்தர் ஆப்சென்ட் ஆயிட்டாரு, அதாவது எதிர்பாராத சூழ்நிலை வந்து என்னால வந்து இன்னைக்கு வந்து என்னால வரவே முடியாது சார். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சூழல் உருவாயிருக்கும், வரவே மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதே ஒரு சூழல் உருவாயிருக்கும். எல்லாருமே வந்து 100% அட்டன் பண்ண அதுக்கான உண்மையான ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த அவருடைய அந்த அன்னைக்கு அட்டெண்டன்ஸ்ன்றத அந்த ஒரு நாள் அவர் வந்து நம்ம அலுவலகத்துல வந்து வேலை பார்க்குற மாதிரி அர்த்தம். ஸோ ஆர்கனைசர் மீட்டிங்ல டிஜிட்டல் ப்ரமோட்டர் கலந்துக்கணும். ஒருவேளை கலந்துக்கல அப்படின்னா அடுத்த வாரம் முழுவதும் அவருடைய பேஅவுட் வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படும். அதனால 64 லட்சம் ரூபாய் குறையாது. அந்த வாரம் அவரால் விட்ரால் பண்ண முடியாது. இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களை சும்மா மீட்டிங் வச்சு உங்களை வந்து பண்ண போறது இல்லை. நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ட்ட இருந்துகிட்டு இருக்கணும், புதிதாக வாடிக்கையாளர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இது இருந்தாதான் நம்மளால வந்து ஒரு நிறுவனத்தை ரீடைன் பண்ண முடியும், இல்லைன்னா ரீடைன் பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் புது பிராண்ட் வந்து புதுசா உருவாயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், அவங்க ஒரு டயத்துல நல்லா மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, சேல்ஸ் வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா சக போட்டியாளர்களுக்கான நிறுவனங்கள் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு போட்டி போடக்கூடிய அளவுல மார்க்கெட்டிங் அவங்க கிட்ட இருந்திருக்காது. அதனால பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கியிருக்கும். இன்னைக்கு நோக்கியாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கல, மார்க்கெட்டிங் வந்து போதிய அளவுல புதிதாக வந்த நிறுவனங்களோட போட்டி போடக்கூடிய அளவுல இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க மார்க்கெட்ல இருக்கிற இடம் இன்னைக்கு தெரியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனால ஒரு மார்க்கெட்டிங் என்பது நிறுவனத்திற்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நீங்க இந்த நிறுவனத்திற்கு வந்திருக்கிறது இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் துறைக்காக வந்திருக்கீங்க, அதை மறந்துடக்கூடாது. அதனால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. அதுக்காக தான் இந்த நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க.